श्रीराम जय राम श्रीमद् वाल्मीकि रामायणம் சுந்தரகாண்டம் சர்க்கம் 30 ஹனுமான் செய்ய வேண்டியதை பற்றி ஆலோசித்தல். ஹனுமான் இலைகளோட அடர்த்தியில் மறைஞ்சிருந்தபடியே அசைவே இல்லாமல் இந்த ராட்சசிகள் எல்லாம் சீதா பிராட்டியாரை மிரட்டிட்டு இருந்ததையும், அப்புறம் திருச்சடை தன் கனவை பற்றி சொன்னது, இது எல்லாத்தையுமே நேரடியாக கேட்டுட்டு இருந்தார். தேவலோக மன்னன் பூஞ்சோலையான நந்தனத்தில் ஒரு தேவதை மாதிரி இருக்கக்கூடிய சீதா பிராட்டியாரை பார்த்து பலவிதமான சிந்தனையில் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. 1000 10000 அப்படின்னு கணக்கில்லாமல் வானரங்கள் எல்லா திசைகள்லையுமே யாரை தேடிட்டுருக்காங்களோ சாட்சாத் அவரே என்னால் கண்டுபிடிக்கப்பட்டார். கட்டுப்பாடான ஒற்றர் படையை வச்சிருக்கிற எதிரியோட சக்தியை கூர்ந்து பார்த்துட்டு மறைவாக நடந்து வந்த நான் இது எல்லாத்தையும் பார்த்தேன். ராட்சச மன்னன் ராவணனோட பராக்கிரமம் எல்லாம் நான் பார்த்தேன். நிகரற்ற பராக்கிரமம், எல்லா பிராணிகள்கிட்டையும் தயை இருக்கக்கூடியவரான ராமனோட மனைவி தன் கணவனை பார்க்குறதுக்கு துடிச்சிட்ருக்கிறவரான இவருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம். துக்கங்களை பார்க்கத்தகாதவர் இப்போ துக்கத்தில் இருக்கிறாரு. துக்கங்களோட முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்கிறவர், முழு நிலவு மாதிரி முகம் இருக்கிறவர். இவருக்கு நான் ஆறுதல் சொல்ல போகிறேன். சோகத்தில் மனம் தளர்ந்து போயிருக்கிற பிராட்டிக்கு ஆறுதல் கூறாமல் நான் இங்கேருந்து போனேன்னா என்னுடைய போக்கு குற்றமாக இருக்கும். நான் ஆறுதல் சொல்லாமல் திரும்பி போயிட்டா புகழ்பெற்ற இந்த அரசகுமாரி ஜானகி தன்னை காப்பாற்றுறவங்க யாருமே இல்லாமல் உயிரை விட்டுருவாங்க. பூர்ணச்சந்திரன் மாதிரி முகம் இருக்கிறவங்க, தோல் வலிமை இருக்கிறவங்க, சீத்தையை பார்க்கறதுக்கு ஆசை இருக்கிறவங்க, ஸ்ரீராமன் சீத்தையை பார்த்து பேசிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி என்னால் சமாதானப்படுத்தப்பட்டால் தான் அது முறையான செயலாக இருக்கும். ராட்சசிகள் பார்த்துட்டு இருக்கும்போதே பிராட்டியோட பேச முடியாது, பேசவும் கூடாது. இப்படி ஒரு கஷ்டத்தில் நான் சிக்கிட்டுருக்கேனே, இந்த காரியத்தை நான் எப்படி செய்வேன்? ராத்திரி வேளை கொஞ்சம்தான் இருக்குது, அதுக்குள்ளே நான் இவரை பார்த்து ஆறுதல் சொல்லணும். அப்படி சொல்ல முடியாட்டி இவர் உயிரை விட்டுருவாருங்கிறதுல சந்தேகமே இல்லை. சீத்தை எனக்கு என்ன சொன்னார் அப்படின்னு ராமர் கேட்டால் நான் என்ன சொல்லுவேன்? இவரோட பேசி செய்தியை எடுத்துகிட்டு போய் அதை திருப்பி போய் அதை நான் சொன்னாதான் சரியாக வரும். அதை எப்படி இல்லாட்டி சொல்லுவேன்? சீத்தைகிட்டேருந்து செய்தி இல்லாமல் நான் இங்கேருந்து அவசரமாக போனேன்னா கோபம் காகுத்தர் தன்னோட கூர்மையான கண்ணுனாலேயே எரிச்சாலும் எரிச்சிடுவார். இவரை பார்த்து பேசாமல் திரும்பி போனால் ராமனுக்கு உதவி செய்யணுங்கிற காரணத்தால் படையோட கூட என் தலைவரை இங்கே அழைச்சி வந்தாலும் அது வீணாக போகும். நாங்கள் வர்றதுக்குள்ளே பிராட்டி உயிரை கூட விட்டாலும் விட்டுருப்பார். நான் இங்கே இருந்தபடியே ராட்சசிகள் இல்லாத கொஞ்சம் இடவேளை நேரத்தில் சோக வெம்மையால் தவிச்சிட்ருக்கிற இவரை மெதுவாக சாந்தப்படுத்துவேன். நானும் இங்கே ரொம்ப சின்ன உருவத்தோடு இருக்கிறேன், அதுலேயும் வானரன். அதனால் இங்கே மனிதர்கள் போல செம்மையாக்கப்பட்ட மொழியில் பேச போகிறேன். தூய்மையாக இரு பிறப்பாளர்களை போல பேசினேன்னா என்ன ராவணன் அப்படின்னு சீத்தை பயந்து போயிடுவார். வானரர்களுடைய பேச்சு எப்படி இருக்கும்? அதை சீதா பிராட்டியார் புரிஞ்சுக்க முடியாதே. நிச்சயமாக அர்த்தம் இருக்கக்கூடிய மனுஷ மொழியிலேயே தான் பேசணும். இந்த அப்பளுக்கே இல்லாத சீதா பிராட்டியார்கிட்ட நான் வேறு விதமாக பேசினா சமாதானமே அடைய மாட்டார். என்ன இந்த உருவத்தில் பார்த்து பேசுகிறதையும் கேட்டு ராட்சசர்களால் ஏற்கனவே பயமுறுத்தப்பட்டிருக்கிற இவர் பயம் வந்துடும் அவருக்கு. அப்புறம் நான் நினச்சபடி உருவம் எடுக்கக்கூடிய ராவணன் என்னை நினச்சிட்டு அவர் பயத்தில் பெரிய கூச்சல் போடுவார். சீத்தையோட சத்தம் கேட்டால் யமன் மாதிரி இருக்கக்கூடிய இந்த ராட்சசர்கள் கூட்டம் பலவித பயங்கரமான ஆயுதங்களால் என்னை தாக்க ஆரம்பிச்சிருவாங்க. கோரமான உருவம் இருக்கக்கூடிய இவங்க என்னை சுற்றி வளைச்சி அவங்களால முடிஞ்ச வரை என்னை பிடிக்கவும் செய்வாங்க, கொல்லவும் செய்வாங்க. பெரிய மரங்களில் கிழக்கு கீழே வேகமாக தவிர என்னை பார்த்து சந்தேகப்பட்டுட்டு பயமாயிரும் உங்களுக்கு. வனத்தில் பெரிய உருவத்தோடு திரிஞ்சிட்டு வர்ற என்னை பார்த்து பயத்தில் நடுங்கிற அரக்கிகளோட முகம் விகாரமாயிரும். ராட்சசர்களை கூப்பிடுவாங்க. ராவணனோட அரண்மனையில் இருக்கிறவங்க அவனால் உத்தரவு இடப்பட்டு சோளம், கத்தி, சக்தி இந்த மாதிரி நிறைய ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு வந்து என் மேலே பாய்வாங்க.
வேகமாக நடக்கிற இந்த சண்டையில் பதஷ்டத்தினால சுற்றி அவங்களால தடுக்கப்படுவேன். அப்புறம் ராட்சச படையை அடக்கிட்டு கடலோட அக்கறையை நான் அடைய முடியாமல் போனாலும் போகலாம். அல்லது துடிப்பாக பல ராட்சசர்கள் என் மேலே விழுந்து என்னை பிடிச்சிடலாம். சீத்தையும் ராமன் சொல்லி அனுப்பின செய்தியை அறியாதவராயிருவார். ராமனோட செய்தி சீத்தையோட சென்றடையாது. நானே கூட பிடிபட்டாலும் பிடிபற்றலாம். இம்சிக்கிறதுல ஆசை இருக்கக்கூடிய இந்த அரக்கர்கள் என்னையோ சீதா பிராட்டியாரோ துன்பப்படுத்துவாங்க. அப்படிப்பட்ட நிலைமையில் ராம சுக்ரீவர்களோட காரியம் கெட்டு போகும். சீக்கிரமாக இங்கே வர்றதுக்கு வழி இல்லாமல் இந்த இடத்துல ராட்சசர்களால் சூழப்பட்டு பெருங்கடலோட நடுவில் மறைவான இடத்துல சீதா பிராட்டியார் இருந்துட்டுருக்காரு. ராட்சசர்களோட போடுற சண்டையில் நான் கொல்லப்பட்டாலோ பிடிக்கப்பட்டாலோ ராமனோட நோக்கம் நிறைவேறதில் உறுதுணையாக இருக்கக்கூடிய வேறு யாரையுமே இங்கே வர முடியாது. அப்புறம் எப்படி சிந்திச்சு பார்த்தாலும் யுத்தத்தில் நான் மடிஞ்சிட்டா 100 யோஜனை விஸ்தாரணமுள்ள பெருங்கடலை தாண்டி வரக்கூடிய எந்த வானரமுமே இல்லையே. அங்கே ஆயிரக்கணக்கான ராட்சசர்களை நான் கொல்ல முடியும். அது முடிஞ்சதுக்கப்புறம் பெருங்கடலோட அக்கறையை என்னால் அடைய முடியாது. யுத்தத்தில் வெற்றி தோல்வி நிச்சயம் இல்லாததுனால அப்படி சந்தேகத்துக்கான ஒரு விஷயத்தில் தலையிட நான் விரும்பலை. எந்த புத்திமானாவது சந்தேகத்துக்குரிய காரியத்தை ஆலோசனை இல்லாமல் செய்யறதுக்கு யோசிப்பானா? அதாவது ரொம்ப முன்னேற்பாட்டோட செய்யறதுக்கு துணிவானா? சீத்தையோட பேசாமல் போன அவர் உயிரை விட்டாலும் வெற்றுவார். சீத்தையிட பேசினாலும் இந்த மாதிரியான பெருங்குற்றங்கள் நிகழும். அனுகூலம் இல்லாத இடம் காலங்களை ஜெயிச்சு முழுமையாக நிறைவேறிய காரியங்களும் பயந்த சுபாவம் உள்ள தூதன்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சுன்னா சூரியோதயத்தில் மறைஞ்சு போகிற இருள் போல பூர்ணமாக நாசமாயிரும். நல்லது கெட்டது அப்படின்னு நல்லா ஆலோசிக்காமல் எடுக்கப்பட்ட முடிவு வெற்றியே அடையாது. தங்களை மேதாவிகளாக எண்ணிக்கிற தூதர்கள் காரியத்தை கெடுத்துடுறாங்க. காரியம் கெட்டு போகக்கூடாது. நான் அறிவீனனா ஆயிடக்கூடாது. சமுத்திரத்தை தாண்டி வந்தது வீணாக போயிடக்கூடாது. திடுக்கிடாத வகையில் என் சொற்கள் கேட்கப்படணும். இந்த மாதிரி ஆலோசிச்சுட்டு அறிவாளியான ஹனுமான் ஒரு முடிவுக்கு வந்தார். சீக்கிரமாக ஒரு பெருஞ்செயலை செய்யக்கூடியவர். இவருக்கு பிரியமானவரான ராமரோட புகழை அதே பர்த்தாவிடம் ஈடுபட்ட மனசு இருக்கக்கூடிய இவர் திடுக்கிடாத வகையில் என் வானர உருவத்தை காட்டிக்காமல் இந்த மாதிரி மறைஞ்சிருந்து சொல்லுவேன். இஷ்வாகு வம்சத்தில் மிகச்சிறந்தவர் ஆத்மஞானியுமான ராமபிரானோட அறநெறிப்பட்ட மங்கள வரலாறு பூரா இனிமையான குரலில் சொல்லி இவர் நம்பிக்கையை மன அமைதியை அடையிற வகையில் கேட்க வைப்பேன். இந்த மாதிரி பலவாறு சிந்திச்சுட்டு மகா அனுபவரான ஹனுமான் மரக்கிளையில் மறைஞ்சிருந்தவாறு உலக நாயகரோட பத்தினியை பார்த்து மதுரமானது சத்தியமானதான ராமபிரானோட கல்யாண குணங்களை சொல்ல ஆரம்பித்தார். ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் சுந்தரகாண்டத்தில் 30வது சர்க்கம் முற்றிற்று. ஸ்ரீராம் ஜெய்ராம் ஜெய் ஜெய்ராம்.